Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டரு அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி. அதில் பரபலா தான் பேசிக் ஃபார்முலா சொல்லித்தரேன். ஆல்ரெடி 2 ஃபார்முலா சொல்லி தந்துட்டேன். இப்போ தேர்டு டைப்பு தேர்ட் டைப் ஃபார்முலா பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ay. நல்லா பார்த்துக்கோ சாமி. எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ay. வெர்டெக்ஸ் நமக்கு 0,0. வெர்டெக்ஸை ஹெச் கேன்னு எடுத்தால் ஹெச்சை எக்ஸிலிருந்து கழிக்கணும், கேவை ஒய்யிலிருந்து கழிக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4a ஒய் மைனஸ் கேன்னு பாருதா. இதோட எக்ஸை கழிச்சிக்கிறேன், சாரி ஹெச்சை கழிச்சிக்கிறேன், இதோட கேவை கழிச்சிக்கிறேன். எக்ஸிலிருந்து ஹெச்சை கழிக்கணும், ஒய்யிலிருந்து கேவை கழிக்கணும். இதுதான் பேசிக். இது இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் பாரு, ஒய் பாசிட்டிவ். அப்போ நம்ம கிராஃபில் ஒய் பாசிட்டிவ்னா அப்வேர்டு. அப்போ நம்ம படம் அப்வேர்டில் போகிறோம். இங்கே ஒய் அப்படிங்கிறதுனால நம்ம பெரபலாக எக்ஸ் ஸ்கொயர்டில் ஸ்டார்ட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரைட் சைடு நமக்கு பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பார்த்தே எல்லாமே சொல்லிவிடலாம் சாமி. தபர் ஒய் புரியுதா, பாசிட்டிவ். அப்போ படம் அப்போர்டில் போவோம். இங்கே ஒய் இருக்கிறதுனால நம்ம பரபலா எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல்ட்டுன்னு ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? இதை பார்த்து எல்லாமே சொல்லலாம். இது ஒய் அப்படின்னா சரின்னு ஒய் ஆக்சிஸஸ் பாரு. அதாவது வெர்டெக்ஸ் 0,0. அப்புறம் அதுக்கு அடுத்தது ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் ஒய் ஆக்சிஸ் மேலே ஒய்யோடைய வேல்யூ ஏ. அப்போ எக்ஸோடைய வேல்யூ 0. அப்போ 0,a வேறு ஃபோக்கஸ் வந்துடுச்சா. ஒய்யோடைய வேல்யூ ஏ அப்படி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டமாக பாரு 4a. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் அப்படிங்கும்போது இந்த பாயிண்டை பார்த்து எது ஃபோக்கஸை பார்த்து x0 y a அப்படிங்கும்போது தான் y ஈக்குவல் டு ஏன்னு வருது. அதுக்கு ஆப்போசிட் டைரக்ட்ரிஸ் அதே டிஸ்டன்ஸில் இருக்கும். y ஈக்குவல் டு -a. புரியுதா? அப்புறம் நடுவாண்ட போகிறது ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் இன் ஒய் ஆக்சிஸ் x ஈக்குவல் டு 0. இதை பார்த்து நீ எல்லாமே சொல்லலாம். புரியுதா தங்கம்? இதை பார்க்கும்போது ஃபார்முலாவை பார்த்தே சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் எக்ஸுக்கு பக்கத்துலையும் இல்லை, ஒய்க்கு பக்கத்துலையும் இல்லை. வெர்டெக்ஸ் 0,0. எக்ஸோடைய வேல்யூ 0, ஒய்யோடைய வேல்யூ 0. அப்புறம் அதுக்கு அடுத்தது ஃபோக்கஸ். ஒய்யோடைய வேல்யூ ஏ. அப்போ எக்ஸோடைய வேல்யூ ஒய் ஆக்சி மேலே இருக்கிறதுனால 0,a. இது ஃபோக்கஸ். அதுக்கடுத்து ஃபோக்கஸ் வழியாக போகிறது லேக்டஸ் ரெக்டம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் y ஈக்குவல் டு ஏ. புரியுதா தங்கம்? அப்போ ஆப்போசிட்டில் அதே டிஸ்டன்ஸு வெர்டெக்ஸில் இருந்து ஏ டிஸ்டன்ஸில் தானே நமக்கு ஃபோக்கஸ் இருக்கும். அதே ஏ டிஸ்டன்ஸில் டைரக்ட்ரிஸ் கீழே இருக்கும். அப்போ இங்கே ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏனா ஆப்போசிட் டைரக்ட்ரிஸு ஒய் ஈக்குவல் டு -a. அடுத்தது லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் 4a. அடுத்தது நடுவாண்ட போகிற ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இன் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. தபர் இதை பார்த்து நீ அப்படியே சொல்லலாம். இப்போ இது புரிஞ்சுதா சாமி? இல்லை ஏதாச்சும் உனக்கு சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. இப்போ புரியுதா? ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக நீ ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் படம் அப்வேர்டுன்னு தெரியுதா? ஒய் பாசிட்டிவ், அதனால் படம் அப்வேர்டு. புரியுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.